அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் ஆங்கிலம் கற்கும் பொழுது 90% மாணவர்கள் பிழையாக பாவிக்கும் 6 சொற்கள் பற்றி தான் நான் இன்றைக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த சொற்களவை நாங்கள் எப்படி பாவிக்கிறோம் என்பதை வாருங்கள் வீடியோவுக்குள் சென்று தெரிந்து கொள்வோம். ஓகே, முதலாவது சொல் தான் KNOW. KNOWன்றது நோ. அதுக்கு மீனிங் தெரியும். ஐ நோ தட், எனக்கு அது தெரியும். நோன்றது இறந்த காலத்துக்கு மாறும் பொழுது KNEWன்னு மாறும். KNEWன்ற அந்த இறந்த காலத்துக்கு மாறும் பொழுது அதை நாங்கள் உச்சரிக்கிறது நியூ. நீங்களும் ஐ நியூ தட்னு சொல்லக்கூடும். ஆனால் உண்மையிலேயே அந்த சொல்லை நாங்கள் ஐ நூ அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஐ நூ தட், ஐ நூ. நியூ அல்ல, நூ. வாருங்கள் இரண்டாவது சொல்லுக்கு போவோம். இரண்டாவது சொல் தான் க்ரோ. GROW. அதோட இறந்த காலம் GREWன்னு மாறும். அதாவது பாஸ்ட் வேர்ப் GREWன்னு மாறும். நீங்கள் எப்படி வச்சிருப்பீங்க? ரைட், கிரிவ். அப்போ இந்த கிரிவ் இருக்குது தானே, கிரிவ் கிரிவ்னு பாவிச்ச பிழை, அதோட உச்சரிப்பு அப்படி வராது. அதை சொல்லப்பட வேண்டும் க்ரூ. க்ரோ அதோட பாஸ்ட் ஃபார்ம் இறந்த கால வடிவம் க்ரூ அப்படித்தான் உச்சரிக்கப்பட வேண்டும். உதாரணமாக, அவள் அவளது முடியை வளர்த்தாள். ஷீ க்ரூ ஹர் ஹேர். தானே. மூணாவது வேர்டுக்கு போவோம். மூன்றாவது வேர்டு தான் ஃப்ளை. ஃப்ளைன்ற எங்களுக்கு தெரியும், பறக்கிறது. ஐட இறந்த கால வடிவம் FLEW. நாங்கள் நிறைய பேர் சொல்லுவோம் ஃப்ளூ. அப்போ ஃப்ளூ உச்சரிக்கப்பட வேண்டும் ஃப்ளூ. ஃப்ளூ அல்ல, ஃப்ளூ. இந்த பறவை பறந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க? The bird flew away. Not flew away. Flew இல்லை, ஃப்ளூ. ஓகே, அடுத்த சொல் ட்ரோ, வரைதல். ட்ரோ, DRAW. இதோட இறந்த காலம் DREW. உதாரணமாக, எனது பிரதர் ஒரு அழகான படத்தை வரைந்தார். My brother drew a beautiful picture. அப்படி வராது. drew நீங்கள் சொல்ல வேண்டும் drew. My brother drew a beautiful picture. அடுத்த சொல்லை நான் சொல்கிறேன். அதன் இறந்த கால வடிவம் எவ்வாறு வரும், எவ்வாறு அது உச்சரிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். அந்த சொல் தான் த்ரோ. அடுத்த சொல்லுக்கு போவோம். ப்ளோ. ப்ளோண்டா ஊதுதல் அல்லது காற்று வீசுறதுக்கு மிட்ஸ் ப்ளோவிங்னு சொல்லுவாங்க. அதோட இறந்த காலம் BLEW. இந்த சொல்லையும் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும், இதை நாங்கள் எவ்வாறு ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டும் என்பதையும் நீங்கள் கீழே கமெண்டில் இடுங்கள். அந்த 2 சொற்கள் த்ரோ, அடுத்தது ப்ளோ. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.